ரைட். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட லெக்சர் 1ல இருக்கோம் நம்ம. உனக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்னும் மாறிக்கிட்டே இருக்கும்ல. முதலா நம்மளோட தாத்தா காலங்கள்ல எஃப்பிஎஸ்ன்னு ஒரு சிஸ்டம். அடுத்தது சிஜிஎஸ்ன்னு ஒரு சிஸ்டம். அடுத்தது உங்களோட காலகட்டங்கள்ல எம்கேஎஸ்ன்னு ஒரு சிஸ்டம். என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? எப்படியெல்லாம் மெஷர் பண்ணாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த மெஷரிங் எப்படியெல்லாம் மாறுச்சு? எஃப்பிஎஸ் சிஸ்டம் உனக்கு நல்லா தெரியும். ஃபூட்டு, பவுண்டு, செகண்டு. லென்த்தை ஃபூட்ல மெஷர் பண்ணுவாங்க. நீ வேணா யோசிச்சு பாரு. வில்லேஜஸ்ல போயிட்டு ஒரு தாத்தா கையில ஒரு ஸ்டிக்கை கொடுத்து மெஷர் பண்ண சொல்லுங்கன்னா அவர் கையாலே என்ன பண்ணுவாரு? அடியில அளந்து வைப்பார். 1 அடி, 2 அடி, 3 அடி அப்படின்னு சொல்லுவாரு. பவுண்ட் உங்களுக்கு தெரியும். 1 கேஜின்றது ஹாஃப் பவுண்டு. அந்த காலகட்டங்கள்ல பவுண்ட்ல தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. டைம் மட்டும்தான் நிலையானது. அன்னைக்கும் செகண்ட் தான், இன்னைக்கும் செகண்ட் தான். அடுத்தது வந்தது சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல சிஜிஎஸ்ல மெஷர் பண்ணியிருக்காங்க சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இப்போ உங்களோட காலகட்டங்கள்ல எம்கேஎஸ், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். ரைட்டா? நான் ரொம்ப டீட்டெயில்டா வளவலன்னு பேசல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் எல்லாம் ஓரளவு தெரியும். ரொம்ப ஃபாஸ்டா ப்ராப்ளம் சைடுக்குள்ள போயிட்டு எப்படிலாம் கேட்பாங்க, என்ன சம்பந்தம், எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அதுதான். மொபைல் பக்கத்துல கையில வச்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினா ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ண அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன் நான். எம்கே சிஸ்டம் மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட். இந்த எம்கே சிஸ்டத்தோட இன்னொரு பேரு தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட், எஸ்ஐ. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஜப்பான்ல இருக்கிற சயின்டிஸ்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அமெரிக்கால இருக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம ஊர்ல இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப எல்லாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு யூனிட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட். ரைட்டா? ரைட். அதுக்கப்புறம் சார் குவான்டிட்டினா என்னங்க சார்? குவான்டிட்டிஸ், அதுவும் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்ன? ஒரு ஸ்டிக் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டிக்ல என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம்? இந்த ஸ்டிக்கோட லென்த் மெஷர் பண்ணலாம். ஸ்டிக் கொஞ்சம் பெருசா இருந்தா இதோட டயாமீட்டர் மெஷர் பண்ணலாம். ரேடியஸ் மெஷர் பண்ணலாம். இதோட மாஸ், வெயிட் மெஷர் பண்ணலாம். ஒரு பாடிக்குள்ள என்னெல்லாமோ வேணா மெஷர் பண்ணலாம். பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா மொத்தம் 3 பிசிக்கல் குவான்டிட்டி பத்தி படிக்க போறேன். ஒன்னு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ரெண்டாவது டிரைவ்டு குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி. மூணாவது சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், சார் நாங்க 2 தான் சார் படிச்சோம், மூணாவது ஒன்றும் பெருசா படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா டிரைவ்ட்ல படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா தெளிவா சொல்லணும்னா பிசிக்கல் குவான்டிட்டி இட் இஸ் என்ன சொல்றது, 3 டைப்னு சொல்லணும். ஒன்னு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யூனிட்டுக்கு மட்டும் நான் ரிட்டன் நோட்ஸ் எழுதல. அதனால இப்ப என்ன நான் எழுதுறேனோ அதான் உன் ரிட்டன் நோட்ஸ். இந்த பிடிஎஃபே வச்சு படிங்க. அப்படி இல்லைன்னா ஆலன் மாடல் அனுப்பியிருக்கேன் பாருங்க, அது வளவல நிறைய இருக்கும். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. ரைட்டா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டி, இந்த 3. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னா என்னங்க சார்? ஃபண்டமெண்டல், இப்ப ஆன் ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபண்டமெண்டல். ஆன்றது யாராலையும் அந்த ஆவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு எழுத்து, அவ்வளவுதான். அப்போ cannot be derived any other physical quantity. என்ன யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஃபண்டமெண்டல் ஏ. ஏ ஏன்னா ஏ மட்டும் தானே, ஏதாவது 2 பேர் சேர்ந்தா ஏ இல்ல இல்ல. இது ஃபண்டமெண்டல். டிரைவ்டுனா ஃபண்டமெண்டல்ல இருந்து டிரைவ் பண்ணி வர்றது டிரைவ்டு. இப்போ அம்மான்னு எழுதுனா தனியா ஃபண்டமெண்டல், இம் தனியா ஃபண்டமெண்டல், மா தனியா ஃபண்டமெண்டல். இது 3ம் சேர்ந்தது டிரைவ்டு. அப்ப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி which cannot be derived in terms of any other physical quantity. derived-னா which can be derived from fundamental quantity. ஒரு நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ஆப்பிள்னு ஒரு வார்த்தை, ஏ தனியா ஃபண்டமெண்டல், ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு லெட்டரும் தனித்தனியா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா derived quantity. ரைட்டா? அப்போ சரி, இதெல்லாம் ஓகே. அம்மா, ஆப்பிள், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க பிசிக்ஸ் சொல்லி கொடுங்க. என்ன ரீசன்னா இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். ரைட்டா?
பவனி 10 minutes. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி, அடுத்தது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி நான் வரும்போது சொல்லித்தரேன். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மட்டும் பாருங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ரைட். ஃபண்டமெண்டல்லாம் யாருங்க சார்? லென்த்து. நீங்களே யோசிச்சு பாருங்க. லென்த்து தான் லென்த்து தானே. யாராவது 2 பேர் சேர்ந்தா லென்த்து? இல்ல இல்ல. லென்த்து, மாஸு, டைமு, எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், amount of substance, luminous intensity. முதல்ல படிங்க, ஃபாஸ்டா படிங்க. என் கூடவே சேர்ந்தா போய் படிச்சு வந்து. சரி, எத்தனைடா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? சார் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 7ங்க சார். கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் என்கிட்ட சொல்லிடு. ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்றதுனால ஓடிட்டு இருக்கேன். லென்த், மாஸ், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity. லென்த் யார் 2 பேரும் சேர்ந்து லென்த் கிடையாது. லென்த் தான். அப்ப லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னங்க சார்? மீட்டர். ஃபுல்லா எழுதுனா மீட்டர்னு எழுதிக்கோ. மீட்டர். கரெக்டா? லென்த்தோடது எஸ்ஐ யூனிட் மீட்டர். மாஸோடது கிலோகிராம். டைமோடது செகண்ட். கரண்டோடது ஆம்பியர். டெம்பரேச்சர் கெல்வின். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். இங்க பாருங்க, வார்த்தையா எழுதும் பொழுது MOLன்னு எழுதணும். சிம்பிளா எழுதும் பொழுது MOLன்னு எழுதினா போதும். நல்லா புரிஞ்சுக்கோ, இது சிம்பிள் MOL. வார்த்தையா யூனிட். இப்ப நான் மீதி எல்லாம் சிம்பிளா தான் எழுதியிருக்கேன். மீட்டருக்கு M, கிலோகிராமுக்கு kg, இதெல்லாம் சிம்பிள்ஸ் இல்லையா? ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா MOLன்னு எழுதணும், இல்லைன்னா MOL. luminous intensity கேண்டிலா, CD. இல்ல ஃபுல்லா எழுதிக்கோ, கேண்டிலா. luminous வெளிச்சம். தெரியுதா? luminous இன்டென்சிட்டினா வெளிச்சத்தை மெஷர் பண்றது. அதனாலதான் அந்த மெழுகுவத்தி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கேண்டிலா. கரெக்டா? ஸோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட SI யூனிட்ஸ். சிஜிஎஸ் யூனிட் உனக்கு நல்லா தெரியும். சிஜிஎஸ்னா இது சென்டிமீட்டர் சார், இது வந்து கிராமு, இது வந்து செகண்ட். மீது எதுவும் மாறாது, இது மட்டும்தான். ரைட்டா? சிஜிஎஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், இது எல்லாமே SI. அடுத்தது டைமென்ஷனல் ஃபார்முலானா என்னங்க சார்? இப்போ நான் தனியா டைமென்ஷனல் ஃபார்முலா நடத்தல, பேரலா இது கூட நடத்திடுறேன். அப்பதான் உங்க டைம் சேவ் ஆகும். டைமென்ஷன் ஃபார்முலான்னா அதுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை. இப்போ லென்த்துக்கு 2 விஷயம் நீங்க படிக்கணும். SI யூனிட் என்னன்னு படிக்கணும், டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு படிக்கணும். லென்த்தோட SI யூனிட் மீட்டர். அப்ப டைமென்ஷன் ஃபார்முலான்றது என்னன்னா, டு எக்ஸ்பிரஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இன்னும் போக போக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்படியே கத்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் உன்னை கூப்பிட்டு லென்த்தோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னடான்னு கேட்டா, லென்த்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதிக்கோங்க. சரி, L, கேபிட்டல் L தான் எழுதணும். மாஸோடது என்னடா? M. டைமோடது என்னடா? செகண்ட். மீதி எதையும் நீ மாற்ற தேவையில்ல. கரண்டோட டைமென்ஷன் A, கெல்வினோட டைமென்ஷன் K, இதோடது MOL தான், இதோடது CD தான். ரைட்டா? இது மட்டும் தான் ஜாக்கிரதையா பார்க்கணும். லென்த்து L, மாஸ் M, டைம் செகண்ட். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எத்தனை? 7. லென்த், மாஸ், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity. ரைட்டா? ரைட் பை. இது ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். அப்படி கடற்கன்னு கத்துக்கிட்டே வாங்க, பேரலா படிச்சுட்டே வாங்க. ரைட். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி என்னடான்னு கேட்டா உன் பதில் என்ன? என்ன யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. லென்த் யாராவது 2 பேர் சேர்ந்து லென்த் வருதா? மாஸ் யாராவது 2 பேர் சேர்ந்து மாஸ் வருதா? தனியா ஒரு ஆள் மாஸ், அவ்வளவுதான். அதான் ஃபண்டமெண்டல். விச் cannot be derived. யாராலையும் என்ன டெரைவ் பண்ண முடியாது. டிரைவ்டு குவான்டிட்டியை நான் தான் ஹெல்ப் பண்ணி டெரைவ் பண்ணுவேன். ரைட்டா? ரைட். ஸோ அடுத்தது டிரைவ்டு குவான்டிட்டி என்னங்க சார்? ஒரே நிமிஷம். ஓகே, இன்னைக்கு நிறைய ஆப்சன்ட். சரி, பரவாயில்ல. ஸோ வந்த நீ என்ன கற்றுக்கிட்டன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவ்டு குவான்டிட்டினா என்னங்க சார்? டிரைவ்டு குவான்டிட்டி கிட்டத்தட்ட 100 டிரைவ்டு குவான்டிட்டி இருக்கு. ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி தரேன். எல்லாத்தையும் இந்த செஷன்ல பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 11th and 12th ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே எல்லா டாபிக்லயும் ஒன்று வந்துட்டே இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் படிச்சீங்க, ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் லென்த்னு படிச்சீங்க. அப்ப நியூட்டன் பெர் மீட்டர், இதுக்கு டைமென்ஷன் எழுதணும், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு லெசனையும் படிக்கிறது தான் SI யூனிட் படிக்கிற மாதிரி. அதனால தான் இதை கடைசியா நடத்தணும்னு சொல்றது.
derived quantity என்னங்க சார்? which can be derived derived from fundamental குவான்டிட்டில இருந்து derive பண்ணி கொண்டு வர்றது தான் derived quantity. சரி, உங்களுக்கு சரியா புரியல. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மான்னு எழுதி பாரு. ஆ தனியா ஃபண்டமெண்டல், இம் தனியா ஃபண்டமெண்டல், மா தனியா ஃபண்டமெண்டல். இந்த எல்லா ஃபண்டமெண்டலும் சேர்ந்து தான் ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி அம்மான்ற ஒரு வார்த்தையா மாறி இருக்கு. பிசிக்ஸ்ல சொல்லுங்க சார். which can be derived. ஏரியா, ஏரியாவுக்கு என்னடா ஃபார்முலா சார்? லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்தோட எஸ் யூனிட் என்னப்பா? மீட்டர். பிரெத்தோடது பிரெத்துனா அதுக்கு தனியா போய் தேடாத. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது எல்லாம் ஒண்ணுதான், பேர் தான் வேற வேற. லென்த்து, பிரெத் இங்க, அதாவது யூனிட் ஒண்ணுன்னு சொல்றேன் சார். அது எப்படி லென்த் பிரெத் ஒன்னாகும்னு எனக்கு கேட்காத. எல்லோட யூனிட்டும் எம் தான், பியோட யூனிட்டும் எம் தான், எம் ஸ்கொயர். அப்போ உனக்கு நல்லா தெரியுது, ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயரா இருந்தா அதோட டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயரா இருக்கும். ஏன்னா மீட்டர் எம் போட்டா எல் போடணும்னு உனக்கு தெரியும். இப்போ இதை படிச்சவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு 5-10 நிமிஷம் தான், ஒரு சும்மா இந்த இன்ட்ரோ முடிச்சுட்டு டக்குன்னு சம்முள்ளார போயிடும். லென்த் இன்ட்டு பிரெத், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர். சார் அப்படியே வால்யூம்க்கு சொல்லிட்டு போங்களேன். வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. சார் மூணுக்குமே மீட்டர் கியூபு, அதனால எல் கியூபு. இப்போ டென்சிட்டி பத்தி பேசுங்க சார். இதுக்கு என்னன்னா உனக்கு ஃபார்முலா தான் தெரியணும். டென்சிட்டினா ரோப மாஸ் பெர் யூனிட் வால்யூம், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு, கேஜிக்கு ஒரு எம், இது ஒரு எல், எல் கியூபு. மேலே போயிடுச்சுன்னா ml பவர் -3. டைமென்ஷன் எழுத தெரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சா யூனிட்டுக்கு போகணும், யூனிட் தெரிஞ்சா டைமென்ஷன் போகணும். ரைட், ஒரு சும்மா ஒரு 4-5 மட்டும் எழுதிட்டு நான் அடுத்த டாபிக் போறேன். வெலாசிட்டி சொல்லுங்க சார். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு இல்லைன்னா டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸா சார்? மீட்டர். டைமா? செகண்டு. மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், எல்டி இன்வர்ஸ்னு கத்துக்கணும். ஆக்சலரேஷனோடது வெலாசிட்டி பை டைமு. வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? மீட்டர் பெர் செகண்ட்னு தெரியும். டைமுக்கு ஒரு செகண்ட்னு தெரியும். மீட்டர் செகண்ட் பவர் -2, எல்டி பவர் -2. ரைட்டா? அடுத்தது 2 விஷயம் மட்டும் நான் எழுதிட்டு அடுத்தது போறேன். என்ன ரீசன்னா உனக்கு ஃபோர்ஸும் எனர்ஜியும் ஃபுல்லா தெரிஞ்சே ஆகணும். ஃபோர்ஸும் எனர்ஜி, மொமெண்டம், இது 3 தான் நிறைய இடங்கள்ல இந்த டைமென்ஷன் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு, இப்போ மொமெண்டம் பாரு சார். மொமெண்டம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கு ஒரு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு ஒரு மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ எம், எல், டி இன்வர்ஸ். மொமெண்டம். அடுத்தது ஃபோர்ஸ் எழுதுங்க சார். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு ஒரு கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு ஒரு மீட்டர் செகண்ட் பார் -2. அதனால டைமென்ஷன் கேஜியா இருந்தா எம், ஏன்னா மாஸ். மீட்டர் லென்த், டைம் டி பவர் -2. இது எல்லாரும் ஒரு டைம் படிங்க. இனி எப்பெல்லாம் உனக்கு ஃபோர்ஸோட டைமென்ஷன் கேட்டாலும் எம்எல் டி பவர் -2 சொல்லணும். படிங்க ஒழுங்கா. டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ml t power -2, ml t power -2. dimension of force ml t power -2. படிச்சியா? ml t power -2. எனர்ஜியோட டைமென்ஷன் சொல்லுங்க சார். எனர்ஜியோட டைமென்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எனர்ஜினால ஒர்க்குனால ஒன்று தானே, உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? எனர்ஜி ஒர்க்கு எல்லாம் ஈக்குவல். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. அந்த ஒரு வார்த்தை தான் ஹோல் பிசிக்ஸே. எனர்ஜினா என்ன? நீ எவ்வளவு வேலை செய்யறியோ அதான் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. ஃபோர்ஸுக்கு நியூட்டன்னு படிச்சிங்க, டிஸ்டன்ஸ் மீட்டர்னு படிச்சிங்க, நியூட்டன் மீட்டர். சரி, இது வேணா எங்களுக்கு யூனிட்டா சொல்லுங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இப்போ தானே படிச்சேன். டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீட்டர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஏன்னா ஒரு எம் ஸ்கொயரா மாறிடுச்சு. அதனால எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2, ml ஸ்கொயர் டி பவர் -2. இப்போ நான் உனக்கு 2 விஷயம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன்.
ஃபோர்ஸோட டைமென்ஷன் எப்பவுமே தெரியணும். ஒர்க்கு, எனர்ஜி, டார்க். டார்க்கு, ஒர்க்கு, எனர்ஜி இந்த எல்லா டைமென்ஷனும் ஈக்குவல் தான். ஃபோர்ஸோடது ml t power -2. எனர்ஜியோடது ml ஸ்கொயர் t power -2. ரைட்டா? இது எந்த காலகட்டத்திலையும் மறக்க. சரி, இன்னும் டார்க்னு ஒன்று போட்டிருக்கீங்களே, டார்க் என்ன ஃபார்முலா? டவ். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னாலே ml ஸ்கொயர் t power -2 தானே? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னாலே ml ஸ்கொயர் t power -2ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? கிட்டத்தட்ட இது நிறைய இருக்கு. நீங்கள் நாலன் மாடலோட கடைசி எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் படிக்கணும்னா நீ ஃபுல்லாக 11th ஃபுல்லாக 12th படிச்சு தான் ஆகணும். இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு லெசனும் படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஃபிசிக்ஸ், இப்போ நீங்கள் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் படிக்கிறீங்க, அங்கே தான் என்ன பண்ணுறீங்க? டிஸ்டன்ஸ் படிக்கிறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் படிக்கிறீங்க, வெலாசிட்டி படிக்கிறீங்க, ஆக்சலரேஷன் படிக்கிறீங்க, மொமெண்டம் படிக்கிறீங்க. அப்போ அந்த லெசனில் இருக்கிற ஃபார்முலா, அந்த லெசனில் இருக்கிற எஸ்ஐ யூனிட், அந்த லெசனில் இருக்கிற டைமென்ஷன் ஃபார்முலா அப்படி தான் கற்றுக்க முடியுமே தவிர ஒரே நாளில் உட்காந்து மூச்சு விடாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்து அப்படி படிக்க முடியாது. எழுதக்கூடிய மெத்தட் தெரியணும், ஃபார்முலா உனக்கு தெரியணும். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும்? ஃபார்முலாவுக்கு யூனிட் போட தெரியணும். யூனிட் போட தெரிஞ்சுன்னா டைமென்ஷன் போட தெரியணும். வேற ஒன்றுமே இல்லை. இந்த டைமென்ஷனுக்கு என்ன தெரியுமா மீனிங்? யாருக்குமே அது சரியாக புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இப்போ லென்த்னா எல், டைம்னா டி, மாஸ்னா எம், இதெல்லாம் எழுதிடுறீங்க. ஆக்சுவலாக டைமென்ஷன் ஃபார்முலானா என்ன? இப்போ சொல்லி கொடுத்தேன்ல, எனர்ஜியோடது ml ஸ்கொயர் t power -2. இது யாரோட டைமென்ஷன்? எனர்ஜியோட டைமென்ஷன். இது எனர்ஜியோட டைமென்ஷன்ல மாஸ் எத்தனை இருக்கு? மாஸ் 1 இருக்கு. லென்த் எத்தனை இருக்கு? 2 லென்த் இருக்கு. டைம் எத்தனை இருக்கு? -2 டைம் இருக்கு. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியில எத்தனை மாஸ் இருக்கு, எத்தனை லென்த் இருக்கு, எத்தனை டைம் இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்றது தான் டைமென்ஷனல் ஃபார்முலா. டு ரைஸ் த பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எம் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதுல எத்தனை பவர் இருக்கு? எல் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, அதுல எத்தனை பவர் இருக்கு? டைம் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, எத்தனை பவர் இருக்கு? எந்த டைமென்ஷன் எழுதினாலும் எம் கண்டிப்பா இருக்கும், எல் கண்டிப்பா இருக்கும், டி கண்டிப்பா இருக்கும். சரி, ஏன் போய் சொல்றீங்க? வெலாசிட்டி எழுதுறீங்க, மீட்டர் பெர் செகண்டு, மீட்டருக்கு ஒரு எல், டைமுக்கு ஒரு டி. அப்போ எல்டி பவர் -1 தான். இங்க எங்க எம்ம காணும்? ஆக்சுவலா டைமென்ஷன் எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். m பவர் 0, l பவர் 1, t பவர் -1, mlt தான் எழுதணும். m இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இப்போ ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியடு 1/second மேலே போச்சுன்னா t இன்வர்ஸ். அப்போ இங்கே எப்படி எழுதணும்? m பவர் 0, l பவர் 0, t இன்வர்ஸ்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டாப்பா? ஸோ டைமென்ஷன் ஃபார்முலான்றது டு ரைஸ் த பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது தான் அது. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இது வரைக்கும் எப்படி டைமென்ஷன் எழுதுறது, யூனிட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு நிமிஷம், இப்போ உங்களுக்கு ஒரு நோட் சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆலன் மாடல் சென்ட் பண்ணியிருந்தேன்ல. சரி, டைமென்ஷன் இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க, டைமென்ஷன் இல்லாத ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்களேன். சொல்லலாமா? சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. இந்த ஒர்க் ஷாப் இதை முடிச்சுட்டு அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டினா என்னங்க சார்? ஃபண்டமெண்டலாக தெரியும், யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டிரைவ்னா தெரியும், ஃபண்டமெண்டல்ல இருந்து டிரைவ் பண்ணுறது. சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டி 2 தான் இருக்கு. ஒன்று பிளேன் ஆங்கிள் சார், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். அது என்னங்க சார் பிளேன் ஆங்கிள், அது என்ன சாலிட் ஆங்கிள்? கவனமாக கற்றுக்கோங்க. ஒரு சர்க்கிள் போடுறீங்க, இந்த சர்க்கிள் இனிஷியலாக அந்த பாயிண்ட் ஏல இருக்கு, ஆஃப்டர் டி டைம் பி போயிடுது. இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இந்த தீட்டா யாரு? பிளேன் ஆங்கிள். ஏன் இதை பிளேன் ஆங்கிள் சொல்றோம்? XYல மட்டும்தான் சொல்றோம், அதனால இது பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளோட யூனிட் ரேடியன். ரேடியன் சிம்பிள் என்ன? RAD. டைமென்ஷன் இருக்கா? நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அப்ப ரேடியன் டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டியா சார்? ஆமா, ரேடியனுக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி.
டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ரைட்டா? சரிங்க சார், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தீட்டா ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்களே, ஆர்க் லென்த் பை ரேடியஸ்னு ஒரு சர்க்குலர் மோஷன்ல சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஆர்க் லென்த் ரேடியஸ் எஸ் பை ஆர்னு சொல்லியிருந்தோம். இது தீட்டா. எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு கற்றுக் கொடுத்துருந்தேன். தென் பி ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு பேசியிருந்தோம். ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு பேசியிருந்தோம். இதெல்லாம் ஞாபகப்படுத்திப்பாரு. இப்போதைக்கு அதுக்குள்ளாரெல்லாம் போனால் எஸ் யூனிட் கெட்டு போயிடும். அதனால பிளேன் ஆங்கிள் அதோட யூனிட் என்ன? ரேடியன். சிம்பிள் என்ன? ரேட். டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கா இல்லையா? இல்லை. அது என்னங்க சார்? ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியன்னா 3 டைமென்ஷனல் பாடி. அதாவது இங்க பாருங்களேன், இது எர்த்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமி. இது இந்த எர்த்ல ஒரு கோன் ஷேப்ல என்ன பண்றீங்கன்னா, அதை கட் பண்ணி அப்படியே எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கோன் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துறீங்க. இந்த கோன் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கும் பொழுது 2 டைமென்ஷன்ல இருந்தா அது பிளேன் ஆங்கிள், 3 டைமென்ஷனல்ல இருந்தா அது சாலிட் ஆங்கிள். ரைட்டா? சாலிட் ஆங்கிள் இந்த மாதிரி சொல்றது சாலிட் ஆங்கிள் ஓமே. இதோட யூனிட் என்னங்க சார்? ஸ்ட்ரேடியன். படிங்க ஒழுங்கா. யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள், யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் ஸ்ட்ரேடியன். சிம்பிள் என்னங்க சார்? எஸ்ஆர். டைமென்ஷன் இருக்கா இல்லையா? நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ உங்ககிட்ட தெளிவா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இவங்க 2 பேரும் யாரு? சார், இவங்க 2 பேரும் தான் சப்ளிமெண்டரி குவான்டிட்டி. இப்ப இருக்கிற புக்ல நீங்க எல்லாம் படிச்சது டிரைவ்டு குவான்டிட்டியோட கடைசி 2ஆ சொல்லி கொடுப்பாங்க. புக் எழுதின காலத்துல இருந்தே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி, சப்ளிமெண்டரி குவான்டிட்டின்னு 3 தான் படிச்சுட்டு வந்தாங்க. சில பேர் படிச்சிருப்பீங்க, சில இன்ஸ்டியூட்ல டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற இப்போ வந்த புக்ஸ்ல எல்லாத்துலயுமே டிரைவ்டு குவான்டிட்டியில தூக்கிட்டு போயிட்டு இது 2த்தையும் வச்சுட்டாங்க லாஸ்டா. தமிழ் மீடியம் பசங்க துணை அலகுகள்னு படிப்பாங்க, சும்மா கொஞ்சோண்டு தேவைப்படுதுன்ட்டு. பிளேன் ஆங்கிள், பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்ன? ரேடியன். டைமென்ஷன் இருக்கா? நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. இதோடது என்ன? ஸ்ட்ரேடியன். டைமென்ஷன் இருக்கா? நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ரைட்டா? அதே மாதிரி எனக்கு சொல்லுங்க, ஸ்ட்ரெயின் யாராவது தெரியுமா? ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா தெரியுமா? சும்மா சொல்லுங்க பாக்கும். புரியலடா. Change in length by original length. அவ்வளவுதான். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்ப மேலேயும் மீட்டர், கீழேயும் மீட்டர் போய் சேர்ந்தது. நோ யூனிட், நோ டைமென்ஷன். இப்போ உங்களால உணர முடியுதா? எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் எஸ் யூனிட் இருக்கும்லாம் நீ நினைச்சு கூடாது. சில பேருக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெயின், நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டியோட இன்னொரு பேர் என்ன கத்து கொடுத்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. டென்சிட்டி ஆஃப் பாடி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். மேலேயும் டென்சிட்டி, கீழேயும் டென்சிட்டி, நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ நான் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு 7 அனுப்புறேன். யாருக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாதோ அதெல்லாம் சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின், ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரேடியன், ஸ்ட்ரேடியன், இவங்களுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரு நிமிஷம். ரைட். என்ன பேசிட்டு இருக்கோம்? சப்ளிமெண்டரி குவான்டிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி சப்ளிமெண்டரி குவான்டிட்டி ஸ்ட்ரெயின் சொல்லி கொடுத்துருந்தேன். நோ டைமென்ஷனல் ஃபார்முலா, ரிலேட்டிவ் டென்சிட்டி, நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. யாரெல்லாம் சப்ளிமெண்டரி குவான்டிட்டின்னு தெரியும்? ரேடியன், ஸ்ட்ரேடியன். ரைட். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வர்றது எல்லாமே தான் ப்ராப்ளம் ஏரியா. பார்த்துருமா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மொத்தம் ஒரு 4 இருக்கு. அதுல ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து அதுல சம் சொல்லித்தரேன். முதல்ல டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். டு செக் தி கரெக்ட்னஸ் ஆஃப் given equation. To check the correctness of given equation. ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். யாரை வச்சுக்கிட்டு? டைமென்ஷனல் அனாலிசிஸை வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படி சார் சொல்ல முடியும்? பார்த்துருவோமா?
இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். v equal to u plus at, s equal to ut plus half at square, v square equal to u square plus 2as, sn equal to u plus half a 2n minus 1. உங்களுக்கு தெரியுமா பிசிக்ஸ்ல ஒரு எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் இனிமேல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு உங்களாலே கண்டுபிடிச்சிக்க முடியும். எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் லெஃப்ட் சைடோட டைமென்ஷனும் ரைட் சைடோட டைமென்ஷனும் சேமா தான் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? வெலாசிட்டியோட டைமென்ஷன் இப்பதான் சொல்லி கொடுத்தேன், LT பவர் மைனஸ் 1. யூவோடதும் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி LT பவர் மைனஸ் 1. ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் LT பவர் மைனஸ் 2 இப்பதானே படிச்சோம். டீயோட டைமென்ஷன் T. LT பவர் மைனஸ் 1, LT பவர் மைனஸ் 1, LT பவர் மைனஸ் 1. ஏன்னு உனக்கு தெரியும், மைனஸ் 2 பிளஸ் 1. இந்த பக்கம் ஒரு LT பவர் மைனஸ் 1 இருக்கு, இந்த பக்கமா 2 டைம்ஸ் ஆஃப் LT பவர் மைனஸ் 1 இருக்கு. 2 ஜஸ்ட் அ நம்பர். அப்ப LHSம் RHSம் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ டைமென்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த ஈக்குவேஷன் 100% ரைட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன சார் வளர்றீங்க? இப்பதான் சொன்னீங்க ரைட்டா தப்பான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க. கண்டுபிடிக்கலாம், 100% ரைட்டுன்னு உன்னால ஷியரா அடிச்சு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. v square equal to u square plus 2as, v square equal to u square plus 4as. ஆக்சுவலா பார்த்ததும் தெரியும் இந்த ஈக்குவேஷன் தப்புன்னு உனக்கு, ஏன்னா 4 வரக்கூடாது 2 வரணும்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ v ஓட டைமென்ஷன் LT பவர் மைனஸ் 1 ஸ்கொயரா இருக்கிறதுனால நான் டைரக்டா எழுதிக்கிறேன். u ஸ்கொயரோடது L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2, 2 ஜஸ்ட் நம்பர். a ஓடது LT பவர் மைனஸ் 2, இந்த இடத்துல s டிஸ்டன்ஸ் ஒரு L, L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2, L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2, L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2. இதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரகசியமும் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா அதுல ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? டைமென்ஷன் ஆஃப் v ஸ்கொயரும் டைமென்ஷன் ஆஃப் u ஸ்கொயரும் டைமென்ஷன் ஆஃப் ஏஎஸும் எல்லாமே ஈக்குவல். அப்படி இருந்தா தான் அது பிசிக்ஸ் ஈக்குவேஷன். டைமென்ஷன் தப்பா ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1500 ஃபார்முலா இருக்கு, எல்லா ஃபார்முலாவும் நீ செக் பண்ணிக்கோ. லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கும், அது ஒண்ணு. ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ஈக்குவல் டு as. இப்போ 4 நம்பர் இல்லையா, அதுக்கும் இதே தான் வரும். ஆனா 2as தானே ரைட்டு. 4as கொடுத்துருந்தாங்கன்னா டைமென்ஷனலி கரெக்ட், ஒத்துக்கலாம். பட் ஈக்குவேஷன் தப்பு. 4as வரக்கூடாதுங்க, 2as தான் வரணும். இது என்ன ஆகும்? 2 டைம்ஸ் ஆகும். அப்போ 2 கேன்சல் ஆயிட்டு LT பவர் மைனஸ் 2, L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 ஈக்குவலா மாறிடும். ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் போட்டு காட்டு, நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேங்க. பேர் மூணாவது ஈக்குவேஷன், நீ என்ன ஈக்குவேஷன் சொல்லுவா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். F equal to K Q1 Q2 by R square, F equal to G M1 M2 by R square, இல்ல சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ME ஸ்கொயர் பை R, என்ன வேணாலும் எடுத்துக்கோ. F ஓட டைமென்ஷன் என்ன? ML T பவர் மைனஸ் 2 இப்பதான் படிச்சோம். M ஓட டைமென்ஷன் என்ன? மாஸ் M. V ஸ்கொயர் என்ன? L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2. R ஓட டைமென்ஷன் என்ன? ரேடியஸ் L. ஒரு L ஒரு L போயிடுச்சு. LHS RHS ஈக்குவல். கத்துக்கிட்டீங்களா? சிம்பிள் ஐடியா. ஒரு பிசிக்ஸ் ஈக்குவேஷனா அது பிறந்துருச்சுன்னா அதோட LHSோட டைமென்ஷனும் RHSோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ F equal to AT plus BT ஸ்கொயர்னு எழுதுறேன். F ஓட டைமென்ஷனும் AT ஓட டைமென்ஷனும் ஈக்குவல். AT ஓட டைமென்ஷனும் BT ஸ்கொயரோட டைமென்ஷனும் ஈக்குவல். BT ஸ்கொயரோட டைமென்ஷனும் F ஓட டைமென்ஷனும் ஈக்குவல். இதை வச்சு தான் நீங்க ஒரு சம் போட போறீங்க. அப்போ F ஓட டைமென்ஷன் AT ஓட டைமென்ஷன், AT ஓடது BT ஸ்கொயர். ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். ரைட்டா? பை இந்த ஐடியா ஓகே தானே? மொத்தம் 4 அப்ளிகேஷன் இருக்கு. நான் 4 அப்ளிகேஷனை சொல்லலை, ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற சம் எல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன்.
மொபைல் கையில் நான் ஒவ்வொரு சம்மா சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அப்பப்போ என்ன பண்ணிடலாம், சம்ம சால்வ் பண்ணிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷம் ஒரே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. தெரியலனா வழக்கம் போல, சரி தெரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் பை வி ஸ்கொயர் சைன் பீட்டா டின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஈக்குவேஷனு, எங்க இருந்து வந்தது, இதை பத்திலாம் நீ கவலைப்படவே தேவையில்ல. ஆனா பக்கத்துல தெளிவா சொல்லிட்டாங்க, வின்னா வெலாசிட்டியா, எஃப்னா ஃபோர்ஸா, டீன்னா டைமா. இதெல்லாம் சொல்லிட்டு யாரோட டைமென்ஷன் கேட்குறாங்கன்னா, ஆல்ஃபாவோட டைமென்ஷனும் பீட்டாவோட டைமென்ஷனும் வேணும். டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா, டைமென்ஷன் ஆஃப் பீட்டா. இதெல்லாம் ரெகுலர் மாடல் தான், முக்கியமாக நீட் பிசிக்ஸ். ஒரு பிரமாதமான ஐடியா. இதை பாருங்களேன், இது ஒரு ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன். அப்போ சைன் பக்கத்துல எது இருந்தாலும், காஸ் பக்கத்துல, டான் பக்கத்துல, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் தட் இஸ் டைமென்ஷன் லெஸ். அதாவது sin பீட்டா t ஈக்குவல் டு டைமென்ஷன் லெஸ். அப்ப இந்த sin பீட்டா t டைமென்ஷன் லெஸ்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பீட்டா டீக்கு 1ன்னு கொடுக்கணும். டைமென்ஷன் லெஸ்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். இப்ப பீட்டாவோட டைமென்ஷன் 1/t மேல போச்சுன்னா t இன்வர்ஸ். சூப்பரா கண்டுபிடிச்சுமா, ரைட்டா? அப்போ sin பீட்டா t டைமென்ஷன் லெஸ், so பீட்டா t ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1/t மேல போச்சுன்னா t இன்வர்ஸ். அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபாவும் டைமென்ஷன் ஆஃப் எஃப் பை வி ஸ்கொயரும் ஈக்குவல். அப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிப்ப சார், எம்எல் டி பவர் -2. இப்போதான் சொல்லி கொடுத்தீங்க ஃபோர்ஸோடது. வெலாசிட்டி ஸ்கொயரா இருக்கிறதுனால எல் ஸ்கொயர் டி பவர் -2, டி பவர் -2, டி பவர் -2. ஒரு எல்லுக்கு ஒரு எல் சேர்ந்து போயிடுச்சு. எம் எல் பவர் -1ங்களா சார்? ஆமா, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப யூனிட் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் பீட்டா, டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா. எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சைன் பக்கத்துல என்ன இருந்தாலும் இந்த டைமென்ஷன் லெஸ், காஸ் டான் எது இருந்தாலும் டைமென்ஷன் லெஸ். அப்ப அங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கணும். அப்புறம் டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபாவும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எஃப் பை வி ஸ்கொயர் ஈக்குவல், ஏன்னா ஒரு மல்டிபிகேஷன் இருக்கு. ஆல்ஃபாவோட டைமென்ஷனும் எஃப் பை வி ஸ்கொயரும் ஈக்குவலு. அப்ப அங்கிருந்து ஒரு நாள் எஃப்க்கு தெரியும், வி ஸ்கொயருக்கு தெரியும். சால்வ் பண்ணா இந்த சம்ம உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ரைட்டா? யாருக்கும் டவுட் இருக்கு அந்த சம்ல? இதே மாதிரி ஒரு 10 சம்மு ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ணுவோமா? லெசன் முடிக்கும் பொழுது ப்ராப்ளம் பேப்பரையும் முடிச்சு கொடுத்துறேன். அடுத்தது கொஷின் நம்பர் 13 உங்களோட இந்த பிடிஎஃப்ல. இதுல கொஷின் சென்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஷின் எழுதிக்கலாம் அழகா. நம்ம இங்க பாருங்களேன், இது வந்து கொஷின் நம்பர் 13, எக்ஸசைஸ் 1, ஆலன் மாடலோட எக்ஸசைஸ் 1, கொஷின் நம்பர் 13 முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கோங்க. y equal to a sin bt minus cx. a b c இவங்க மூணு பேரும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. abc கான்ஸ்டன்ட். அப்ப bக்கும் cக்கும் டைமென்ஷன் கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ல 4 கொடுத்துருக்காங்க. வேவ் வெலாசிட்டி, வேவ் லென்த், வேவ் ஆம்ப்ளிடியூட், வேவ் ஃப்ரீக்வன்சின்னு 4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் சால்வ் பண்றது? யாராவது எனக்கு ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ண. என்ன பண்ணலாம், இப்பதானே சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. கொஸ்டின் குரூப்ல போட்டு சொல்லுங்க. is equal to 1 ன்னு சொல்லலாமா சார்? bt minus cx equal to 1 ஆமா. அதனால bt equal to cx ஆமா. yes sir. then என்ன வரணும், b by c we need இல்லையா, so x by t இல்ல. அப்ப xன்றது அவங்களே சொல்லிட்டாங்க டிஸ்டன்ஸ், xன்றது மீட்டர் டைம் செகண்ட், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அந்த 4 ஆப்ஷன்ல யாரா இருப்பா?
உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. வேவ் வெலாசிட்டியா, வேவ் லென்த்தா, வேவ் ஆம்ப்ளிடியூடா, வேவ் ஃப்ரீக்வன்சியா? மீட்டர் பெர் செகண்ட் யாரோடது? Wave velocity, sir. ஆப்ஷன் 1 வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டி கத்துக்கிட்டீங்களா? பை இந்த கொஸ்டின் பாருங்க. சைன் பக்கத்துல என்ன டேர்ம் இருந்தாலும் ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது டைமென்ஷன் ஆஃப் பி பை சி கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் பி பை சி கேட்டதுனால இப்ப தெளிவா பி பை சியை மட்டும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் மீதி எடுத்துக்கணும். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின்ல எக்ஸ்னா டிஸ்டன்ஸ், டீனா டைம்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் பை டைம் மீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. கத்துக்கிட்டீங்களா? அந்த கொஸ்டின் நல்லா இருந்துச்சா? அப்படியே அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரூப் பாரு எல்லாம். கொஸ்டின் நம்பர் 22. இந்த கொஸ்டின் எழுதிடுறேன், சும்மா அப்பப்போ பார்த்துக்கிறதுக்காக. கொஸ்டின் நம்பர் 22 எல்லாமே இந்த மாடல் தான். சம பாருங்க. கொஸ்டின் நம்பர் 22. y equal to a sin omega x by v minus k. இதுல ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியா, ஒமேகாவோட பேரு ஆங்குலர் வெலாசிட்டியா, a ஓடது ஆம்ப்ளிடியூடு, v வந்து லீனியர் வெலாசிட்டி, x வழக்கம் போல டிஸ்டன்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? k ஓட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இது உன்னோட கொஸ்டின், நீ தான் சொல்லணும். யாராவது ட்ரை பண்ணுங்க. சொல்ல சார் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியா சார் வரும்? ஆங்குலர் வெலாசிட்டி இந்த கொஸ்டின்ல அப்படி கொடுத்திருக்காங்களா? ஃப்ரீக்வென்சின்னு சொன்னாலும் ரைட் தான். ஒமேகாவுக்கு பதிலா 2πn ன்னு எழுதலாம், 2π/t ன்னு எழுதலாம். ரெண்டு ஒண்ணு தானடா. ஓகே சார். ரைட். ஆக்சுவலா வந்து ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி, ஆசிலேஷன் லெசன்ல ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி. கிளியர் சார். ஃபார்முலா என்னவோ எல்லாம் ஒன்று தான், பேர் தான் அங்கங்க நம்ம வேற வேற யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சொல்லுப்ப இது எப்படி சால்வ் பண்ணணும்? சரி, 2 சம்மம் கத்து கொடுத்துட்டேன், 3வது சம் கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன வரணும்? இந்த சைன் பக்கத்துல இருக்கிற இந்த ஒமேகாவை பார்த்து குழப்பிக்கிறீங்களா? இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதுவுமே சைன் பக்கத்துல என்ன இருந்தாலும் எக்ஸ் பை வி மைனஸ் கே ஈக்குவல் டு 1. இப்போ இதை அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். அப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ் பை வி. இப்போ யார் சொல்லுங்க? மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் போயிடுச்சு, பெர் செகண்ட் மேலே போயிடுச்சு. அப்போ செகண்டோட டைமென்ஷன் டி. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 2 பாரு. கற்றுக்க முடியுதா? சைன் பக்கத்துல என்ன இருந்தாலும், சைன் பக்கத்துல அந்த பிராக்கெட் குள்ளார இருக்கிறது டைமென்ஷன் லெஸ். அப்ப ஈக்குவல் டு 1ன்னு வச்சு இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ரைட்டா? அப்படியே சம் நம்பர் 23, 25 பார்த்துருவோமா? இதே மாடல். குரூப் பாரு. இருக்கிறதுல 23 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் சம். பாத்துங்க. சம் நம்பர் 23 பாரு, நீயே பாரு, எடுத்து பாரு. சம் நம்பர் 23. p equal to p naught எக்ஸ்போனென்ஷியல் exp போட்டிருக்காங்க மைனஸ் ஆல்பா டி ஸ்கொயர். இதுல டி வந்து டைமா, தெளிவா சொல்லிட்டாங்க. டி வந்து டைமா. டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா நமக்கு வேணும். ட்ரை பண்றீங்களா? பதில் சொல்லு. உனக்கு தெரியுமா சைன் காஸ் டான் எப்படி ட்ரிக்ஜாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டைமென்ஷன் லெஸ்ன்னு சொன்னனும், அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் இதுக்கும் டைமென்ஷன் லெஸ், டைமென்ஷன் கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? இதுக்கு பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு ஆல்பா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, மைனஸ்லாம் போடக்கூடாது. ஆல்பா தான் வேணும். 1/t ஸ்கொயரு, டி டைமு, கேபிட்டல் டி மேலே போச்சுன்னா டி பவர் -2. பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ ஆப்ஷன் 2 மாதிரி இல்லை?
has dimension t power minus 2. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா t power plus 2. அதனால கவனமா டிக் பண்ணணும். அப்ப இந்த நிமிஷம் நீங்க கத்துக்கிறது sin ஃபங்க்ஷன், cos ஃபங்க்ஷன், tan ஃபங்க்ஷன், அப்படியே ரிவர்ஸ், தென் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இது எது வந்தாலும் டைமென்ஷன் லெஸ். பிராக்கெட் குள்ளார இருக்கிறதுக்கு ஈக்குவல் டு 1ன்னு போட்டு தான் இந்த சம் எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணணும். நல்லா இருந்துச்சா? அப்படியே கீழே வாங்க, 25 வாங்க, சம் நம்பர் 25 வாங்க. f equal to at plus bt square. உனக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தருவேன், நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இந்த சம்மை நீ சால்வ் பண்ணலன்னா இந்த கான்செப்ட் தான் உனக்கு புரியலன்னு அர்த்தம். ட்ரை பண்ணு. t டைமு, f ஃபோர்ஸு, a bயும் கான்ஸ்டன்ட்டு, எனக்கு டைமென்ஷன் ஆஃப் a வேணும், டைமென்ஷன் ஆஃப் b வேணும். ட்ரை பண்ணு. ஆன்சர் பை a ஓடது என்ன? a ஓட டைமென்ஷன், b ஓட டைமென்ஷன். வாயை தர. m power 1 l power 1 t power minus 3 sir. என்ன கேக்குறியாமா? a ஓடதா? a வருது sir. சொல்லு பாக்கும். m power 1 m power 1 l power 1 l power 1 t power minus 3. t power minus 3 இருக்கலாம். b ஓட டைமென்ஷன் சொல்லுங்க. Sir, m power 1, l power 1, t power minus 4, sir. t power minus 4. எல்லாருக்கும் இது கிடைச்சிருக்காப்ப? ஓகே. சப்போஸ் உனக்கு தெரியலன்னா இந்த ஒரு சம் நான் சொல்லி தரேன், அடுத்த சம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். டைமென்ஷன் ஆஃப் எஃப்பும் டைமென்ஷன் ஆஃப் ஏடியும் ஈக்குவல். நீ தான் இப்போ ட்ரெயின்டு தானே, ஃபோர்ஸுக்கு நல்லா தெரியும் ml t power minus 2, ஏக்கு ஏ, டீயோட டைமென்ஷன் டி. அப்போ இந்த ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டி அந்த பக்கமா கொண்டு போனீங்கன்னா -3 மாறிடும். ஏன்னா அங்க ஒரு -2, இங்க இருந்து ஒரு மைனஸ் போகும். அப்ப நீங்க சொன்னது கரெக்ட், ஏ ரைட்டு. bt ஸ்கொயர் உன்னோட விருப்பம். நீ எஃப்ஐயும் பிடி ஸ்கொயரை ஈக்குவல் பண்ணாலும் பி கிடைச்சிரும், ஏடியையும் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணாலும் உனக்கு பி கிடைச்சிரும். ஆனா என்ன சிக்கல்னா இங்க ஏ கண்டுபிடிச்சிருக்கணும், அந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் போடணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? எஃப் ஈக்குவல் டு ஏடி, ஏடி ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர், பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். எப்படி டைமென்ஷன் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ எஃப் ஈக்குவல் டு வாட்? பிடி ஸ்கொயர். பியோட டைமென்ஷன் எஃப் பை டி ஸ்கொயரு. அதனால டக்கு டக்குன்னு எழுதிருங்க, ml t power minus 2, அதனால t ஸ்கொயரு. மேலே போயிடுச்சுன்னா ml t power minus 4. இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் ஜாக்கிரதையாக போடணும். ஆப்ஷனில் நீங்களே பார்த்தீங்கன்னா குழப்பிப்பீங்க. இப்போ அங்கே ஆப்ஷனில் 1 2 3 4, இது நம்ம படி பார்த்தா ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. ml t power minus 3, ஃபர்ஸ்ட் அவன் ஏ தான் கேட்டிருக்கான், ரெண்டாவது தான் பி கேட்டிருக்கான், ml t power minus 4. மீதி 3 ஆப்ஷனும் தப்பு. மாற்றி மாற்றி எழுதிடக்கூடாது. இந்த சம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது அப்படியே வாங்க. இப்போ அனுப்பிச்சிருங்க பாரு, எக்ஸசைஸ் 2ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 1 ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து பாரு. புரியலன்னா சொல்லிடு என்கிட்ட. சரி இதெல்லாம் புரியல, இது எப்படி வந்ததுன்னு கேட்டு. வெலாசிட்டி ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பி பை டி பிளஸ் சி. இது கொஞ்சம் வித்தியாசமான சம், பட் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏவோட டைமென்ஷன், பியோட டைமென்ஷன், சியோட டைமென்ஷன் வேணும். யாராவது சொல்ல முடியுமா? இல்லை எப்படி சால்வ் பண்ணணும்னா அதை என்கிட்ட சொல்லு. அதான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் ஐடியாவா சொல்லு. சொல்லுப்ப. அதே மெத்தட் தான். இப்ப ஏவோட டைமென்ஷன் வேணும், என்ன பண்ணுவீங்க?
V/Tன்னு எடுக்கணுமா சார்? அவ்வளவுதான். டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் ஏடியும் ஈக்குவல். உங்களுக்கு திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவல். அப்ப ஏவோட டைமென்ஷன் v/t, வெலாசிட்டி பை டைம். பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு ஆக்சலரேஷன் தான். ஏன்னா வெலாசிட்டிக்கு என்ன, மீட்டர் பெர் செகண்ட், டைம் ஒரு செகண்ட். அப்ப மீட்டர் செகண்ட் பவர் -2 LT பவர் -2. அப்ப டைமென்ஷன் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சார் அடுத்தது பிசி ரெண்டுமே இருக்கு, ஒரே ஈக்குவேஷன்ல இருக்கு, நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் எங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே இல்ல பே. டைமென்ஷன் ஆஃப் டியும் டைமென்ஷன் ஆஃப் சியும் ஈக்குவல். இந்த டேர்மோட இப்ப டினாமினேட்டர்ல இருக்கு, பிளஸ்ல இருக்கு அப்படின்னா அதுலயும் ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவல். டைமென்ஷன் ஆஃப் டி டைமென்ஷன் ஆஃப் சி ஈக்குவல். அப்ப சியோட டைமென்ஷன் கேபிட்டல் டி. சூப்பரா. அப்ப சியோட டைமென்ஷன் தெரிஞ்சு போச்சு, அதை வச்சுக்கிட்டு பி கண்டுபிடிச்சிடலாமா? பி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டைமென்ஷன் ஆஃப் வியும் அந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லா b/t பிளஸ் சியும் ஈக்குவல். உனக்கு என்னமா புரியல? ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற ஒரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவல். வியோட டைமென்ஷனும் ஏடியோடதும், வியோடதும் b/t பிளஸ் சியோடதும், ஏடியோடதும் b/t பிளஸ் சியோடதும். இதுக்கு மேலேயும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். பொறுமையா இத்தனை சம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், அடுத்த சம்மாவது எனக்கு கரெக்டா ஆன்சர் போடுங்க. இப்ப பியோட டைமென்ஷன் தெரியாது, சரிங்க சார். வெலாசிட்டிக்கு LT பவர் -1. பியோட டைமென்ஷன் தெரியாது, டியோட டைமென்ஷன் தெரியும் டி. சியோட டைமென்ஷன் இப்பதான் கண்டுபிடிச்சோம் ஒரு டி. அடுத்தது என்ன பண்ணணும்? பொறுமையா நிதானமா LT பவர் -1 b பை ஒரு டி 2t. ரெண்டுக்கு டைமென்ஷன் கிடையாது, பட் நம்பருக்குலாம் டைமென்ஷன் கிடையாது. அப்ப இந்த டி இந்த பக்கம் போயிடும். அப்ப L T பவர் -1 ஆல்ரெடி இருக்கு. டினாமினேட்டர்ல இருந்து இங்க போகும்பொழுது ஜஸ்ட் மல்டிபிகேஷன்ல தான் போகுமே தவிர இதுவும் -1லாம் ஆகாது. அப்ப இது பி. ஒரு -1 ஒரு +1 போய் சேர்ந்துருச்சு. டைமென்ஷன் ஆஃப் பி ஓடது L. அப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி LT பவர் -2 A ஓடது, B ஓடது L, C ஓடது T. என்ன ஆப்ஷன் பாருங்க? எந்த ஆப்ஷன் பே? கொஸ்டினை பாரு, எந்த ஆப்ஷன் இது? சார் ஒரு சின்ன டவுட் சார். ஆப்ஷன் 1. புரியலடா. ஒரு சின்ன டவுட் சார். சொல்ல சத்தமா சொல்லு. சார் கேக்குதா சார்? கேக்குதுப்பா, கொஞ்சம் சவுண்டா பேசுன்னு சொன்னேன். வர எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. C is equal to C Tன்னு இருக்குல்ல, அது மட்டும் சொல்றீங்களா ஒரு வாட்டி? C equal to T அதுவா? ஆமா சார், அது எப்படி எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஆக்சுவல் ஈக்குவேஷன் என்ன? V equal to AT plus B/T plus C. இது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. V equal to AT நல்லா புரிஞ்சிருச்சா? எஸ் சார், அது புரியுது. ஓகே. இப்போ டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் b/t plus சியும் ஈக்குவல், அதை ஒத்துக்கிறியா? எஸ் சார். B, C ரெண்டுமே அன்னோன் குவான்டிட்டியா? ஆமா சார். அப்ப C ஆவது B ஆவது தெரிஞ்சாதான் எதையாவது ஒண்ணா நீ கண்டுபிடிக்க முடியும், கரெக்டா? எஸ் சார். டினாமினேட்டர் பார். C அன்னோன், T உனக்கு தெரிஞ்ச டைமென்ஷன் கேபிட்டல் T. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைமென்ஷன் ஆஃப் C எதுக்கு ஈக்குவல்னா டைமென்ஷன் ஆஃப் Tக்கு ஈக்குவல். ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவல். அப்ப இந்த சியோட டைமென்ஷனும் டியோட டைமென்ஷனும் ஈக்குவல். அப்ப சிக்கு பதிலாக டீன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமா உனக்கு பிக்கு வேணும், அப்ப இது ஒரு டி, சிக்கு ஒரு டி. வியோடது ஒரு LT பவர் -1. இந்த பக்கத்துல இருக்கிற 2Tல 2 நம்பர் போயிடும், டி இந்த பக்கமா வந்துடும், இது பி. இது ரெண்டு போய் சேர்ந்துருச்சுன்னா டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் எல்னு கத்துக்கணும். புரிஞ்சிருச்சா? எஸ் சார். டேய் கிளியரா இல்லையா? இல்ல எந்த இடம் புரியல, என்ன Clear, sir. பிரச்சனைன்னு கரெக்டா சொல்லு, சால்வ் பண்றேன். புரியுது சார். கத்துக்கிட்டியா? ஓகே குட். எஸ் சார். எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் கிளியர் தானே? யாரா டவுட் இருக்கா? அவ்வளவுதான் இந்த மாடல் செம்மு. இந்த மாடல்ல டைமென்ஷன், அதாவது அன்னோன் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட டைமென்ஷன் கேட்பாங்க. சைன் இருந்தா என்ன சொன்னேன்?
டைமென்ஷன்லெஸ் பிடி மைனஸ் சிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டுக்கணும். எக்ஸ்போனென்ஷியல் இருந்தாலும் அங்கே இருக்கிறது எல்லாமே ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டுக்கணும். ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. அதே மாதிரி இந்த மாதிரி டேர்மாக இருந்தால் எஃப் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் இருந்தால் ஏ கேட்குறாங்க பி கேட்குறாங்களா இருந்ததுன்னா எஃப் ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். நீ எப்படி வேணாலும் போட்டுக்க, அது உன்னோட விருப்பம். ரைட்டா? ஸோ டைமென்ஷனலி ஒரு டேர்மும் ஈக்குவல்ன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது சார் ஒரு அப்ளிகேஷன் கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஒரு அப்ளிகேஷன் எது? டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தனா. டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன், இதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டின்னு பேசணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. அடுத்தது என்னங்க சார்? ரிலேஷன் போடணும். அடுத்தது கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துறேன். மொத்தம் 4. இன்னைக்கு செகண்ட் அப்ளிகேஷனை முடிச்சிடுறேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து எரர் முடிச்சா அந்த லெசன் முடிஞ்சது. நம்ம நாளைக்கு இந்த லெசன் முடிச்சிடும். நாளைக்கு 11th உனக்கு கிளாஸ் இருக்கு. ஏன்னா நேற்று 2 நாள் கிளாஸ் இல்லை. தென் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு செஷன் 6 to 7, 7 to 8 வந்து இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதனால் நாளைக்கு அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கோ. ஏமாத்தலாம் மாட்டேன், கரெக்டாக இருக்கும். 6 to 7 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, 7 to 8 வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ரைட். செகண்ட் அப்ளிகேஷன், to convert one system into another. To convert one system into another. One system into another. இதுல ஒரு மேனுவல் மெத்தட் இருக்கு, ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. மேனுவல் மெத்தட் நான் அப்புறமா சொல்லித்தரேன். அப்புறமா நான் செஷன் இந்த செஷனோட இந்த சிம்பிள் ட்ரிக் சொல்லி கொடுத்து சொல்லித்தரேன். To convert one system into another. ஒரு நியூட்டன் எத்தனை டைன்? முதல்ல டைன்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். நீ எனக்கு புரியுது. ஒரு நியூட்டன் SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன், CGS யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் டைன். ரைட்டா? இது ஒரு 5 மார்க் மாதிரி டெரைவ் பண்ணும். பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஒரு நியூட்டன் எழுதுங்களேன். ஒரு நியூட்டன் என்ன அர்த்தம்? நியூட்டன் வந்து ஃபோர்ஸோடது. ஆனால் இதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸில் தரவாக இருக்கணும். அந்த யூனிட்டை பார்த்ததும் அவன் யாரோட ஃபார்முலான்னு தெரியணும். ஒரு நியூட்டன்னா யாரு? ஃபோர்ஸோடது. அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ ஒரு நியூட்டனுக்கு ஈக்குவலான SI யூனிட் எழுதணும். ரொம்ப கவனமாக கவனி. லாஸ்ட் ஒரு 20 minutes எப்படி கற்றுக் கொடுத்தாலும் அப்படியே கற்றுக்க ட்ரை பண்ணு. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இது நியூட்டன். யாராவது சொல்லுங்க. இப்போ ஒரு கிலோகிராம் எத்தனை கிராம்? 1000. அப்போ 10^3 கிராம்னு எழுதிக்கோ. ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 10^2. 10^2 சென்டிமீட்டர். ஒரு செகண்ட் அங்கேயே ஒரு செகண்ட் தான், s^-2. 10^3, 10^2, 10^5 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. இதே மாதிரி இருக்கா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இது எல்லாம் யாரு? SI. இது எல்லாம் யாரு? CGS. இவனை தான் நீங்க என்னன்னு சொல்ல போறீங்கன்னா டைன்னு சொல்ல போறீங்க. இப்போ ரொம்ப ஈஸி இந்த மெத்தட் தான். நீங்க டைமென்ஷனலி n1 = m1/m2 ஹோல் பவர் x, l1/l2 ஹோல் பவர் y, t1/t2 ஹோல் பவர் zன்னு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். பெருசாக 5 மார்க் மாதிரி டெரைவ் பண்ணும். 2-3 ஸ்டெப்லேயே அது எந்த கொஷினாக இருந்தாலும் போட்டுடலாம். நீ எந்த கொஷின் வேணாலும் கூட அந்த கொஷின் நான் இதே மெத்தடில் சூப்பராக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போது ஒரு நியூட்டன் வந்து 10^5 டைனு. சரி, நல்லா இருக்கு. அப்படி எனர்ஜி கொஞ்சம் போட்டு காமிங்களேன். எனர்ஜியோட SI யூனிட் என்னடா? ஜூல். CGS என்னடா? ERG, ஹெர்ட்ஸ். ஒரு ஜூல் வந்து எத்தனை ERGங்க சார்? ஒரு ஜூல் எத்தனை ERG? முதல்ல ஜூல்னா யாருன்னு தெரியணும். ஜூல் யாரோடது? ஒர்க்கோடது, இல்லைன்னா எனர்ஜியோடது. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். உனக்கு எல்லாமே டக்குன்னு ஞாபகம் வரணும். ஃபோர்ஸ்னா என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. டிஸ்டன்ஸ் என்ன? மீட்டர். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஓகே. அப்போ இங்கே ஜூல் இருக்க வேண்டிய இடத்துல கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 எழுதிட்டீங்களா? ஒரு கிலோகிராம் எத்தனை கிராமுங்க சார்? 1000 கிராம். ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர்.
அங்க ஸ்கொயரா இருக்கிறதுனால இன்னொரு 100 சென்டிமீட்டர், இல்லைனா டைரக்டா 10⁴ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோ. உனக்கு தான் புரியுது இல்லையா? ஒரு செகண்ட் தான். பவர் கன்வெர்ட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்க. 10⁻3, 10⁻2, 10⁻2, 10⁻7 கிராம். ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு, சென்டிமீட்டர் பவர் -2. இவனை மாதிரியே இல்லை, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. இங்கே 10⁻7 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் s பவர் -2. ரைட்டா? அப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்போ ஒரு ஜூல் ஈக்குவல் டு 10⁻7 ERG. இதுதான் ERG. ஒரு ERG வேணும்னா 10⁻−7 ஜூலு. கற்றுக்க முடியுதா? ரைட் பை. ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா உங்களுக்கு கரெக்டா தெரியணும் கிலோகிராம் யாரு, இதெல்லாம் யாரு. ரொம்ப ஃபெமிலியரா ஒரு கொஸ்டின், நீங்க போர்டில் கூட படிச்சிருப்பீங்க. 11th பிள்ளைங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க மறந்து போயிருப்பீங்க. எஃப்க்கு என்ன ஃபார்முலா எதில் படிச்சீங்கன்னா கிராவிடேஷன்ல. கிராவிடேஷன்ல ஜியோட வேல்யூ பாருங்களேன். யாராவது சொல்ல முடியுமா? கிராவிடேஷன்ல இந்த வேல்யூ ஆஃப் ஜி தெரியுமா? சொல்லுப. கிராவிடேஷன்ல வேல்யூ ஆஃப் ஜி தெரியுமான்னு கேட்டேன். யாருக்குமே ஞாபகம் இல்லையா? 6.67 into 10⁻−11. 6.67 into 10⁻−11. சரி, யூனிட் தெரியாது. F equal to G m1 m2 by r square. G ஓடது F into r square by m1 m2. கவனமாக தெரியவாங்க. யூனிட் நியூட்டன், மீட்டர் ஸ்கொயர், ரெண்டும் மாஸ், கிலோகிராம் பர் மைனஸ். இது GSI. GCGS உங்களால சொல்ல முடியுமா? GCGS இதுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வேற டெரைவ் பண்ணணும். என்சிஆர்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினாவே கொடுத்துருப்பாங்க. GSI கொடுத்துட்டு GCGS கேட்டுருவாங்க. எப்படி சார் சால்வ் பண்றது? கரெக்டா 4 ஸ்டெப்ல முடிச்சலாம் பாருங்களேன். நீ பாருங்க, பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. ஜியோட வேல்யூ 6.67 into 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பர் -2. உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். இந்த நம்பர் கண்டிப்பா மாறாது, பவர் மட்டும்தான் மாறும்னு உன் மனசுல ஏத்திக்கும். 6.7 எப்பவுமே மாறாது, பவர் தான் மாறும். ஒரு நியூட்டன் எத்தனை டைன் பை? 10⁻5 சார். 10⁻5 டைன் தெளிவா எழுதிக்கோங்க. ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். இங்க மீட்டர் ஸ்கொயரா இருக்கிறதுனால 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க ஜாக்கிரதையா எழுதணும். கிலோகிராம், கிலோகிராமுக்கு என்னவோ 10⁻3 தான். ஒரு கிலோகிராம் 1000 கிராம். ஆனா பவர்ல -2 இருக்கு, ஜாக்கிரதையா யோசிக்கணும். இங்க கிராம், ரைட்டா? அதாவது கிராம் பவர் -2 இங்கே வந்துடும். கிராம் பவர் -2. 10⁻5, 10⁻4, 10⁻−6. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா 3 into 2 -6. டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. ஸ்டெப் 1, இது 2, இது 3. 4வது ஸ்டெப்ல ஆன்சர். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 10⁻−11 இருக்கு. இங்க 5, 4 என்னடாச்சு? 9. 9 - 6 3. 10⁻+ 3. அப்போ சால்வ் பண்ணா -11 + 3 10⁻−8. அப்போ ஆன்சர் என்ன? 6.67 into 10⁻−8 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. ரைட்டா? இதை நீங்க டைமென்ஷன்ல போட்டீங்கன்னா அரை பேஜ் ஃபுல்லா போடும். m1/m2 ஹோல் பவர் x, L1/L2 ஹோல் பவர் y, T1/T2 ஹோல் பவர் z. அதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா இப்போ ஸ்டேட் போர்டில் வந்திருக்காங்கல்ல 5 மார்க் எழுதணும்ல, அவங்க தான் அப்படி எழுதணும். நம்ம ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது காம்படிட்டிவ்ன்றதுனால இந்த மாதிரி சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதை பார்த்துக்கணும். அப்போது
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூட்டனை எப்படி சிஜிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், மீட்டரை எப்படி சிஜிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், கிலோகிராம் எப்படி சிஜிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், இந்த பவர் எல்லாம் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கணும். அது பண்ணால் ஆன்சர் உடையாந்துரும். ரைட், இதே மாதிரி ஆலன் மாடலில் இருக்க சம்பளம் போடுமா? அப்போ வாங்க, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். அவசரமாக சம் தேடும்போது தான் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதில் அந்த மாதிரி மாடல் எதுவுமே இல்லை. வேற எதுலையாவது இருக்கான்னு பார்த்து சொல்லித்தரேன் அப்புறமா. ரைட், இப்போ கன்வெர்ட் பண்ணணும் ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பர் மாறக்கூடாது, இந்த பவர் மட்டும்தான் மாறும். ரைட்டா? சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், ஒரே நிமிஷம் வரேன், இருக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு வரேன். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் 72 மில்லி நியூட்டன் பெர் மீட்டர். இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட். சர்ஃபேஸ் டென்ஷன்னா டி, அதோட வாட்டர் 72 மில்லின்னா 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர். யாராவது சர்ஃபேஸ் டென்ஷனோட சிஜியை சொல்ல முடியுமா? சொல்லிட்டா நீ போயிடலாம், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது இதுவும் முடிஞ்சிருச்சு. 72 கண்டிப்பாக மாறாது. -3 இந்த நியூட்டன் மீட்டர், இதை மட்டும் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வரும். 72 இன்ட்டு என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணு. power 0 sir. சொல்லுங்க. 10 power 0. 10 power 0 sir. 0. 10 power 4 sir. 10 power 4 ஆன்னு என்ன கேட்குறியா அப்படின்னு தெரியலையே. வேற நானும் பண்ணேன், எனக்கும் 0 தான் சார். 0 தான் வருதா? 72 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர், இது எஸ்ஐ. 72 இன்ட்டு 10⁻³ ஒரு நியூட்டன் வந்து 10⁻+5 டைனாடா. ஓகே, ஒரு மீட்டர் 10⁻2 சென்டிமீட்டர். இந்த 2க்கு இந்த 2 போயிடுச்சுன்னா 10⁻3, 10⁻3 10⁻³ போயிடுச்சுன்னா 72 டைன் பெர் சென்டிமீட்டர். நமக்கும் அதான் வருது. ஒரே நிமிஷம் ஆன்சர் செக் பண்ணிடுவா. பட் கரெக்டாக தான் பாருங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன் டைன் பெர் சென்டிமீட்டர். சூப்பராக சொல்லிட்டீங்க. 72 எல்லாருமே பிரமாதமாக சொன்னீங்க. நான் தான் 0 இருக்காதோன்ட்டு ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். குரூப் பாருங்க. கூகுளில் கண்டுபிடிச்சவனுக்கு நன்றி தான் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஓடியாந்துருது. அப்போது இந்த சம்மை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா டைன் பெர் சென்டிமீட்டரை நியூட்டன் பெர் மீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 72 டைன் பெர் சென்டிமீட்டர், இதை எஸ்ஐக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுவ? 72 டைனா சார் 10⁻−5 நியூட்டன், சென்டிமீட்டரா 10⁻−2 மீட்டர், -2 -5
-3 ஆயிடும். -3 நியூட்டன் பெர் மீட்டர். ரிவர்ஸ்ல வராங்க பாருங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 72 மில்லி நியூட்டன் பெர் மீட்டரை டைன் பெர் சென்டிமீட்டரா மாத்தி காமிங்கன்னு சொன்னேன். 72 டைன் பெர் சென்டிமீட்டர் வந்துருச்சு. இவங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட் பை. ஸோ இதோட 2 அப்ளிகேஷன் நம்ம முடிச்சிருக்கோம். பேரலா சம்மும் நீங்க கத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் எரர் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுன்னா வெர்னியர் காலிபர் ஸ்க்ரூ கேஜ் அவ்வளோதான். வெர்னியர் காலிபர் ஸ்க்ரூ கேஜ் கண்டிப்பாக படிச்சாலும் ரொம்ப ஈஸி. அந்த மாடலில் இருக்கிற எல்லா சம்மும் நான் கிளாஸ்லேயே போட்டு காமிக்கிறேன். அப்படியே பேரலாக கான்செப்ட் வைஸ் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நீ என்ன பண்ணுறேன்னா இப்போ செஷன் முடிஞ்சதும் இந்த நோட்ஸ் என்னவோ அதை பார்த்து ஒரு டைம் எழுதி பார்த்துக்க. இல்லைனா அந்த மாடலில் இருக்கிறது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி பார்த்துக்க. பேரலாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டையும் ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் ஒன்றாவே படிச்சுட்டு வரணும். 2 யூனிட் ஒரு வாரத்துக்குள்ளார படிக்கிற மாதிரி ஆகிடும் பாரு. ரைட்டா? ஸோ அந்த வேலையை ஒழுங்காக பாரு. தென் நாளைக்கு 2 செஷன் சொல்லியிருக்கேன். 6 to 7 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, 7 to 8 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு. ரைட்டா? எந்த காரணமும் சொல்லாத. எதை வேலை இருந்தாலும் முன்னாடி ஓடியாந்துருக்கு. ரைட்? ஒரே நிமிஷம்.